வணக்கங்க. நான் வந்து டாக்டர் சித்தார்த், சர்ஜன் அண்ட் மினிமல் ஆக்சஸ் சர்ஜன் வந்து ஃப்ரம் சிம்ஸ் வடபழனி. ஸோ இப்போது தைராய்டு அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னா வந்து இஸ் ஒன் ஆஃப் த வந்து க்யூரபிள் கேன்சர்ஸ் வந்து WHO வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் தைராய்டு கேன்சர் வந்து க்யூரபிள் கேன்சர்ஸ்ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிரெஸ்ட் கேன்சர்ன்றது லேடிஸில் வந்து ரொம்ப காமனுங்க. இப்போ வந்து ஒரு 100 கேர்ள் சைல்டு வந்து சென்னையில் இப்போ பிறக்குதுன்னா அதில் வந்து 12 வந்து டெஃபினட்டாக அவங்க லைஃப் டைமில் வந்து 12 பேர் வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்து டெவலப் ஆகும். பட் வந்து கேன்சர் வந்து வித் ஏஜ் வந்து கேன்சர் ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பிலோ 30 இயர்ஸ் வந்து கேன்சர் ரிஸ்க் ரொம்ப கம்மி, லெஸ் தென் 1%. பட் அபவ் 30 இயர்ஸ் வந்து அந்த 1% இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி 40 இயர்ஸில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. 50-60ல் ரியல் ரிஸ்க் ஆஃப் வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்துடுது. ஸோ இதனால் பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங்னு வந்து பண்ணோம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து 40 இயர்ஸில் வந்து யூஎஸில் வந்து பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் வந்து ஒரு 50 இயர்ஸ்லேருந்து நீங்கள் பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். ஸ்க்ரீனிங்னா என்ன வந்து எவ்ரி 6 months வந்து செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு ஏதாவது லம்ப்பு கட்டி அந்த மாதிரி இருக்கான்னு வந்து பார்க்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா டாக்டரை வந்து போய் பார்க்கணும். அப்புறம் ஒன்ஸ் a year வந்து ஒரு மேமோகிராம் எடுக்கிறது நல்லது. மேமோகிராம்னா என்ன, ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ரே ஆஃப் த பிரெஸ்ட், அது கம்ப்ரஸ்ட் வியூ ஆஃப் த பிரெஸ்ட் வந்து எடுக்கும். அதில் வந்து ஒரு கிரேடிங் சிஸ்டம் இருக்குது, பைராஜ் கிரேடிங் சிஸ்டம்னு இருக்குது. ஒரு கிரேடு 1 to 3 வந்து பினைன் அப்படின்னு சொல்லுவாங்க. 4, 5னா வந்து கேன்சர் ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தகுந்த மாதிரி உங்கள் டாக்டர் வந்து உங்களை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. தைராய்டு கேன்சரும் வந்து அப்படி தாங்க வந்து இது கழுத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்வாலோ பண்ணுறப்போ, கண்ணாடிக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு கட்டி மாதிரி வந்து இருக்கும். இது தைராய்டு கட்டின்னு எப்படி நம்மளுக்கு தெரியுதுன்னா வந்து ஸ்வாலோ பண்ணுறப்போ வந்து அது மூவ் ஆகுது. ஸோ அப்போது வந்து அது தைராய்டு கட்டின்னு நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ தைராய்டு கட்டி இருந்தால் டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாமின் பண்ணிட்டு அல்ட்ராசவுண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அல்ட்ராசவுண்டில் வந்து நாடியூல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மோர் தென் 1 centimeter அதை வந்து FNAC பண்ணோம். FNACனா ஒரு நீடில் வச்சு ஆஸ்பிரேட் பண்ணி அந்த செல்ஸை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். அந்த டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுக்கும் ஒரு கிரேடிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ கேன்சர்னு வந்தால் வந்து ஃபுல் 2 தைராய்டு இதுவும் வந்து ரிமூவ் பண்ணிட்டா அகெயின் வந்து கியூர் இஸ் வந்து பாசிபிள் ஃபார் த பேஷண்ட்.